பாப்பா பாப்பா நிப்பாட்றா. யாரா அது? வாடா. எவனோ சரக்கு அடிச்சு மலாந்துருக்கான் போல இருக்க. யாருன்னு தெரியலையே. ஏய் தம்பி 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 எழுந்திருப்பா. தம்பி இங்க பாரு. எழுந்திரு. டேய் சரக்கு அடிக்கலடா. ஆமா. தம்பி என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? தம்பி என்னாச்சு? என்னப்பாச்சு? என்னாச்சு? இங்க பாரு. வண்டிக்காரன் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ தம்பி எழுந்திருப்பா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். எந்திரு வாப்பா போலாம். வேணாங்க, டைம் என்னங்க ஆச்சு? 12ஆவதுப்பா. என்ன மாப்பிள்ள? தம்பி என்னாச்சுப்பா? கண்ணு முன்னாடி நீ இருந்து உன்னை நான் மறுபடியும் தவற விட்டுட்டேன்னு. தம்பி ஏன் பழகுற? ஒண்ணு இல்லைங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி பார்த்து வீட்டுக்கு போங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலடா. வா போலாம். பார்த்து போங்க தம்பி. மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போன சஞ்சீவை இன்னும் காணோமே. டேய் சஞ்சு, ஏண்டா இவ்வளவு லேட்டு? இந்த நேரத்துல சஞ்சீவ் சீதாவும் என்ன பண்றாங்க? டேய் சஞ்சீவ், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அழற? டேய் டேய் சொல்லு சஞ்சீவ், என்ன ஆச்சு? எதுக்கு சஞ்சீவ் இப்படி அழறா? சரி என்னன்னு தான் கேப்போம். டேய் நீ இப்படி என்னன்னு சொல்லாம அழுதா நான் என்ன நினைக்கிறது? எதுவா இருந்தாலும் பரவாயில்லடா, சொல்லுடா.
என் பாப்பாவை பார்த்தம்மா. என்ன சொல்றான் இவன்? பாப்பாவை பாத்துட்டானா? பாப்பாவை பாத்தியா? நீ பாப்பாவை பார்த்தது சந்தோஷமான விஷயம் தானே சஞ்சு? அதுக்கே அழுவுற? ஆனா கண்ணுல கிடைச்ச பாப்பாவை திரும்பவும் தொலைச்சிட்டம்மா. டேய், என்னடா சொல்ற? நாங்க வச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு. பாப்பா 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 பாப்பாவை தொலைச்சிட்டோமே தேடிட்டு இருக்கும்போது அந்த கடவுளை அம்பிக்க பாப்பாவை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருமா. ஆனா நான் தான் அத புரிஞ்சுக்காம பாப்பாவை திரும்ப தவற விட்டேம்மா. நல்ல வேளை சஞ்சீவோட கையில அபி குழந்தை கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தது அவ்வளவுதான். சஞ்சீவ், நம்ம பாப்பாவை அந்த கடவுள் உன்கிட்ட மட்டும் கொண்டு வந்து சேர்க்கல, நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நான் ஒரு முட்டாள். பாப்பாவை பார்த்த உடனே அது நெத்தில இருக்கிற விபூதி அழிச்சிட்டு மச்சத்தை பார்த்திருக்கணும். ஒருவேளை நான் பார்த்திருந்தா இந்நேரம் பாப்பா நம்ம கூடவே இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன்டா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா அழுங்கடி. அம்மாவும் பிள்ளையும் நல்ல ஒப்பாரி வச்சு அழுங்க. சஞ்சு, குழந்தை பஸ்ல போச்சுன்னு சொன்னியே, எங்க போச்சுன்னு தெரியுமா? அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு கல்கத்தா போறதா அம்மா சொன்னாங்க. ஐயோ, சஞ்சீவுக்கு குழந்தை எங்க இருக்குங்கிற விஷயம் தெரியாதுன்னு பார்த்தா குழந்தை கல்கத்தாவுக்கு போயிருக்குன்னு சொல்றா. இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் நாளைக்கே கல்கத்தா போய் குழந்தை இப்படியே கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி சஞ்சீவ், ஆனா நீ நாளைக்கு காலையில கல்கத்தா போக வேண்டாம், ஈவினிங் போ. ஏன்? காலையில சொல்றேன். ஏன் சஞ்சீவ காலையில போகாம ஈவினிங் போ சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, பாப்பா கிடைக்கிற வரைக்கும் குழந்தை நம்ம பார்த்த விஷயமும் பாப்பா கல்கத்தால இருக்கிற விஷயமும் அபிக்கு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. பாப்பா கிடைக்கட்டுமா? கிடைக்கட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். சஞ்சீவ், நீ நாளைக்கு ஏன் கல்கத்தா போறேன்னு அபி கேட்டா என்ன சொல்லுவ? அது நான் ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிறேம்மா. அபி குழந்தை இப்ப கல்கத்தாவுக்கு போய்கிட்டு இருக்கு. சஞ்சீவ் குழந்தைய தேடி போறாங்கிற விஷயத்த இப்ப உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லி ஆகணும். சரி சஞ்சீவ், நீ ஒரு ரூமுக்கு போ. இனிமேலும் தாமதிக்க கூடாது.
நாளைக்கு காலையில நான் எடுத்த முடிவை வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லிடணும். அதான் சரி. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, எந்திரி ஸ்ரீஜா. ஷோ, இங்க ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா. எழுந்திரு ஸ்ரீஜா, எழுந்திரி. என்னம்மா? ஏய், என்னம்மா? புரோக்கர் ஆளுங்க கிட்ட இருந்து மங்காவையும் குழந்தையும் காப்பாத்தினது யார் தெரியுமா? யாரு? சஞ்சீவ்டி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, சஞ்சீவ் சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். இப்போ அப்புறம் சஞ்சீவ் குழந்தைய பார்த்து தூக்கிட்டு வந்துட்டானா? நம்ம நல்ல நேரம் அது மட்டும் நடக்கல. சஞ்சீவ் மங்கா குழந்தை 2 பேரையும் கல்கத்தாவுக்கு பஸ் ஏத்தி விடும்போதுதான் சஞ்சீவுக்கு அது தான் குழந்தைனே தெரிஞ்சிருக்கு. சஞ்சீவ் தான் குழந்தைன்னு கேட்கறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. சஞ்சீவ் பைக்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டான். குழந்தை கல்கத்தா போற விஷயத்த நம்ம உடனே புரோக்கர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இவ வேற. மேடம், குழந்தை இன்னும் கிடைக்கல மேடம். குழந்தை கிடைச்சதும் நானே போன் பண்றேன். சும்மா போன் பண்ணாதீங்க. யோ, மங்காவும் குழந்தையும் இருக்கிற இடம் எங்களுக்கே தெரியும்யா. என்ன மேடம் சொல்றீங்க? மங்கா குழந்தையோட கல்கத்தாக்கு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. அவ சொந்த ஊரு கல்கத்தா பக்கம் தான் இருக்கு. அதாங்க தப்பிச்சு போயிருக்கா. கவலைப்படாதீங்க மேடம். கல்கத்தாக்கு ஆள் அனுப்பி அந்த பொண்ணையும் அந்த குழந்தைய தூக்குறேன். அந்த குழந்தைய கொல்றேன். இப்பவே ஆள் அனுப்பு. ஓகே மேடம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் நாளைக்கு குழந்தைய தேடி கல்கட்டா போறதா சீதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அத நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடி. கவலைப்படாதம்மா. சஞ்சீவ் கல்கத்தாக்கு போறதுக்கு முன்னாடி புரோக்கர் ஆள் அனுப்பி அந்த குழந்தைய தூக்கிடுவான். நீ பேசாம வந்து படுவா. ஷோ, என்ன இவ பாட்டுக்கு படுத்து தூங்குறா? இந்த மாதிரி நேரத்துல எப்படித்தான் அவளுக்கு தூக்கம் வருதோ? சஞ்சீவ், வந்துட்டியா? வீட்டுக்கு வர ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? இன்னைக்கு நீ ஆபீஸ் போகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சஞ்சீவ். மங்காவையும் அவ பாப்பாவையும் நீ பாத்திருக்கலாம். சஞ்சீவ், நான் பாப்பா மங்கா எல்லாம் கடைக்கு போய் பாப்பாக்கு போட்டுக்க ட்ரெஸ், விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? புது ட்ரெஸ் போடும்போது பாப்பா செம்ம கியூட்டா இருந்துச்சு. நானே கண்ணு வச்சிட்டேன். இதோ இது கூட நான் பாப்பாக்காக வாங்கினதுதான்.
பாப்பா போகும்போது விட்டு போயிடுச்சு. பாப்பா காது மூக்கு கூட அப்படியே உன் காது மூக்கு மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு சஞ்சீவ். என்னமோ தெரியல, எனக்கு மங்கா பாப்பா ஞாபகமாவே இருக்கு. மங்கா குழந்தை என்கிட்ட ரொம்ப ஒட்டிக்குச்சு, அதான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். சஞ்சீவ், ஒரு தடவை நான் மங்கா குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? காணாம போன நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. நீ நம்ம பாப்பாக்கு தான் பால் கொடுத்துருக்க அபி. கடவுளா பார்த்து கொடுத்த நம்ம பாப்பாவை நான் தான் அபி தவற விட்டேன். நீ தான் இன்னைக்கு மங்கா குழந்தைய பார்க்காம மிஸ் பண்ணிட்ட. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மங்கா நாளைக்கு அவ குழந்தைய தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் போவேனா சஞ்சீவ்? வீட்லயே இரு, நம்ம 2 பேரும் குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம் விளையாடலாம். நாளைக்கு நம்ம பாப்பா நம்ம வீட்டுக்கு வராது அபி. நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? கடவுளே, என் பாப்பாவை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. என்ன சஞ்சீவ் அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? இல்ல ஒண்ணு இல்ல அபி. என்ன சஞ்சீவ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இல்ல அது கண்ணுல தூசி பட்டுருச்சு. ஏன் முதல்லயே சொல்லல? இந்த கண்ணா ஓகேயா? இப்ப தூசி போயிடுச்சா? போயிடுச்சுல? போயிடுச்சு. சஞ்சீவ், திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்ம பாப்பா நமக்கு கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும் அபி, கண்டிப்பா கிடைச்சிரும். நான் எப்படியாச்சும் நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடுறேன். எனக்கு இது போதும் சஞ்சீவ். நம்ம குழந்தை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அபி, அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நான் கல்கத்தா போறேன். என்ன திடீர்னு கல்கத்தா? அது ஆபீஸ் விஷயமா போறேன். அப்படியா? ஆமா. சீக்கிரம் வந்துரு சஞ்சீவ். வந்துருவேன் அபி. நான் கல்கத்தால இருந்து திரும்பி வரும்போது நம்ம குழந்தையோட தான் நான் வருவேன். என்னங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் முடிவை நான் இப்ப எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நீ சொல்றது எந்த அளவு சாத்தியன்னு எனக்கு தெரியல சீதா. எதுக்கும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இனி யோசிக்க ஒண்ணும் இல்லைங்க. நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா இத பண்ணிதான் ஆகணும். காளி, காளி, அக்கா, அக்கா, இங்க வா. இத வரங்க. என்னக்கா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பேசணும்.
எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லு. என்ன விஷயம்க்கா? வர சொல்லு சொல்றேன். சரிக்கா. நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்னது? பேசும்போது குறுக்க பேசக்கூடாதா? ஓவர் பில்டப்பா இருக்கே. மொத்த சொத்து எல்லாத்தையும் என் 2வது மருமக அபி பேர்ல எழுதி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன்.